குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் டிஜிபி டி.கே. ராஜேந்திரன், முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் ஆகியோர் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். தமிழ்நாட்டில் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து குட்கா பொருட்கள் விற்பனை செய்ததாக டெல்லி சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கில் ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு மாதவராவ், உமாசங்கர் குப்தா உள்ளிட்ட 6 பேர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. தற்போது கூடுதல் குற்றப்பத்திரிகையில் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட 21 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதில் சேஷாத்ரி, குல்சார் பேகம், அனிஷ் உபத்யாய், வி. ராமநாதன், ஜோஸ் தாமஸ், முன்னாள் காவல் ஆணையர் எஸ். ஜார்ஜ், முன்னாள் டிஜிபி டி.கே. ராஜேந்திரன், கார்த்திகேயன், சம்பத், மனோகர், பழனி, கே.ஆர். ராஜேந்திரன் உள்ளிட்டோர் பெயர்களை சிபிஐ சேர்த்துள்ளது. இந்த வழக்கு எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இந்த நிலையில் சிறப்பு நீதிமன்றத்தில் முன்னாள் டிஜிபி டி.கே. ராஜேந்திரன், முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் ஆகியோர் ஆஜராகினர். குற்றப்பத்திரிகை நகல் இன்னும் தயாராகவில்லை என்பதால் இன்றைய தினம் அவர்களுக்கு குற்றப்பத்திரிகை நகல் வழங்கவில்லை. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை சென்னை சிறப்பு நீதிமன்றம் வருகிற 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது.